லாஸ்ட் பார்ட்ல எனக்கு பெயின் வந்துருச்சு, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்டோட காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயின். ஆனா அவன் கையில வச்சிட்டு இருக்க அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், அதுக்கு எந்த விதத்துல இடைஞ்சல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி தன்னுடைய பொண்டாட்டியை பார்க்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு ஹெவியான ப்ளீடிங் ஏற்பட ஆரம்பிச்சிருது. வீடு ஃபுல்லாமே இப்ப பிளட்டா மாறிட, கடவுளே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரதர்ஸ்க்கு வந்து போன் பண்றா. அவளுடைய 3 பிரதர்ஸுமே அவளை வந்து ஒரு தங்கம் மாதிரி தாங்கிட்டு இருக்காங்க. அவளோட மூத்த அண்ணனோ வந்து கையை பிடிச்சிட்டு பயப்படாதம்மா அண்ணே உன் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ வந்து அண்ணே என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க எவ்வளவோ தூரம் சொன்னீங்க, ஆனா உங்களுடைய பேச்சை கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் பண்ணது தப்புன்றத உணர்ந்துட்டேன். அம்மா இல்லாத என்ன ஒரு ராணி போல கவனிச்சிட்டீங்க, ஆனா வந்து உங்க பேச்சை கேட்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா அன்னைங்க உங்க பக்கத்துலயே இருப்போம், அதனால வந்து உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிச்சு விட அண்ணே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து தியேட்டருக்குள்ள போறா. இப்ப வெளியில வரக்கூடிய நர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெவியான ப்ளீடிங் ஆயிடுச்சு, அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இதுல சைன் பண்ண முடியும், அவங்களோட உயிரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அவளோட ஹஸ்பண்ட வந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல செக்அப்காக அட்மிட் பண்ணிருப்பா இல்லையா, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தன் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஆபரேஷன் தியேட்டருக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அவனும் வந்து அந்த கால் வேற யாரோ பண்றாங்கன்னு நினைச்சிட்டு கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் அந்த பையனோட அம்மாவும் ஹீரோ பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு அவன் எங்கேயும் வந்து போயிடாதபடி அவனோட தோல்ல சாஞ்ச அழுகிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப டாக்டர்ஸும் சைன் பண்ண சொல்லி அவசரப்படுத்த கடைசி பிரதருக்கு கோவம் வந்துருது. என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றீங்க, நாங்க என்ன செத்தா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு இப்ப பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா. அந்த வலியில தன்னுடைய ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அவளுக்கு ஞாபகம் வருது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. கல்யாணத்துக்கு பிறகு அம்மா அப்பா அன்னைங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு முழுசா புருஷனையும் நம்பிட்டு இருப்பாளா. பிரெக்னன்ட் ஆனதுக்கு பிறகு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை வந்து எத்துதுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவா. ஆனா அவனும் அதை எதையுமே கண்டுக்க முடியாது. வேலை இருக்குதுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுவான். நைட் எல்லாம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு வெளியில சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவானா. இத்தனை வருஷத்துல தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தாங்கிட்டு அன்பாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரசவ வலியில ஒரு பக்கமும் மனசெல்லாம் ஒரு பக்கம் வலியோட வந்து துடிச்சிட்டு இருப்பா. இப்ப நல்லபடியா குழந்தை பிறந்துற அந்த இடத்துலயே அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா. இன்னொரு பக்கம் அவளோட ஹஸ்பண்ட உடம்பு முடியாத அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருந்திருப்பான் இல்லையா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்பதான் அவனுக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து வீட்டுல வந்து வலியால துடிச்சிட்டு இருந்தாலே அப்படின்ற ஞாபகமே வரும். நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவானா. பட் அந்த பையனோட அம்மாவோ என்னுடைய குழந்தை இன்னும் கண்ணு திறந்து பார்க்கல, சப்போஸ் வந்து அவனுக்கு வேற ஏதாவதுன்னா நான் என்ன பண்ண முடியும், அதனால இங்கேயே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாளா. இன்னொரு பக்கம் அவனோட தங்கச்சியோ எதுக்கு நீங்க தேவையில்லாம அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க, இந்த பையனை பாருங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு கோவம் வந்துரும். அது உன்னோட அண்ணி, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி சரி நான் முதல்ல அவளுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுப்பானா. அதுக்குள்ள அந்த இடத்துல மயங்கி கிடந்த அந்த பையனும் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு நம்மளோட ஹீரோவை வந்து கூப்பிடு. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனோட நல்லா இருக்கேன், ஆனா வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்களும் என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன் அதனால பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே உட்காந்துறான். அந்த பையனை செக் பண்றதுக்காக 2 நர்ஸ் வந்து அந்த ரூம்குள்ள வருவாங்களா. 2 பேரும் தங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா, ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு ப்ளீடிங் ஆகுறது கூட தெரியாம விட்டுட்டு போயிட்டானா, ஃப்ரீ மெச்சூர்டு பேபி அப்படின்றதுனால அந்த குழந்தையும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ வந்து அதிர்ச்சியாகி அந்த இடத்த விட்டு ஓடுறான். அதே ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய ஒய்ஃபுக்கும் செக்அப் இருக்குமா, அதனால வந்து ஒவ்வொரு ரூமா ஓபன் பண்ணி தன்னுடைய ஒய்ஃப் அந்த இடத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லி கத்திட்டே போக ஒரு ரூம்ல இறந்த ஒரு பொண்ணோட பாடியை மூடி வச்சிருப்பாங்களா. வேகமா போய் அதை ஓபன் பண்றதுக்காக போறான். பின்னாடி இருந்த அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எதுவும் பேசாம நின்றுட்டு இருப்பானா. கரெக்டா அந்த இடத்துக்கு வர நர்ஸ் நீங்க இங்க என்ன பண்றீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட ஒய்ஃப்க்கு வந்து பெயின் வந்துருச்சு அதனால இங்க வந்திருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ஆமா அவங்க இங்க வந்தாங்க, பட் ஹெவியான ப்ளீடிங் இருந்துச்சா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற இடத்துக்கு அவங்கள மாத்திட்டாங்க அப்படின்றாரு. அப்படின்னு சொல்ல என்னது ஃபேமிலி மெம்பரா, என்ன தவிர வேற யாரும் ஃபேமிலி மெம்பரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற குழப்பத்தோடைய தன்னுடைய ஒய்ஃபை தேடி கிளம்புறா. இன்னொரு பக்கம் அவளுக்கும் குழந்தை பிறந்துருமா. பக்கத்துல வந்து அவளுடைய பிரதர் உட்கார்ந்துட்டு இருப்பான். குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஸ்டர்ட்ட வந்து கேட்டுட்டு இருப்பானா. ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறதுக்காக அவனும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஹீரோ வந்துடுறான். தன்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்க அவளை எதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க, அந்த பையனையும் அவளுடைய அம்மாவையும் பாத்துக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா போயிடும் இல்லையா, அதனால நீங்க அங்கேயே போங்க அப்படின்னு சொல்ல அவனும் கொஞ்ச நாள் நான் வேலையில பிஸியா இருந்துட்டேன் அதனால உன்னை பாத்துக்க முடியல, அது எல்லாமே உண்மைதான், ஆனா இப்ப நடந்தது பாத்தியா அது என்னுடைய தப்பு தான் முழுக்க, நீ என் மேல கோபத்துல இருக்கே அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நான் என்னோட குழந்தைய ரொம்பவுமே விரும்புறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல என்ன பத்தின அக்கறை தான் இல்ல லியானா பத்தின அக்கறை கூடயா உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் லியானா அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என் குழந்தையோட பேரு, இந்த குழந்தை கடவுள் கொடுத்த கிஃப்ட், அதனால அவளோட பேர் வந்து லியான், அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி பேரை பின்னாடி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அவனும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கானா. எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. புரியாம பேசாத, ஃபேமிலி பேரை பின்னாடி வச்சுக்கிட்ட அது வேற விஷயம், ஆனா டிவோர்ஸ் வேணும்னு கேட்கறியே இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளை வந்து நான் ஒன்றும் விளையாடல, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், நீங்க இனிமேல் உங்களுடைய வேலையவே பார்த்துக்கலாம்
இருக்கலாம், என்னை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ல அவனோ போதும் நீ விளையாண்டது, முதல்ல வந்து குழந்தைய தூக்கிட்டு நம்மளுடைய வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அவளோட பிரதர் வந்துடுறானா, கையை பிடிச்சு தன்னுடைய சிஸ்டரை இழுத்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவனை தள்ளிவிட இப்ப அவளோட பிரதர் தான் அதுன்றது தெரியாம அம்மா யாரு இவன் இப்ப புரியுது எதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. இந்த ஹாஸ்பிட்டல் விஐபி எல்லாமே பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். ஒரு நாளைக்கு பில்லு மட்டுமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். நீ வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்க, அது மட்டும் இல்லாம என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே அப்படின்னு சொல்ல இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. புரியல, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் தான் இருக்கான், இவன் தான் உன்னை இந்த மாதிரிலாம் பேச வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல பிரதருக்கோ இப்ப கோவம் வந்துருதா, தப்பா பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட முகத்திலேயே ஓங்கி குத்த இப்ப 2 பேத்துக்கு சண்டை வந்துருது. நம்மளோட ஹீரோயினும் ஹஸ்பண்டை பார்த்துட்டு மரியாதையை தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக நீ என்னையே அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். அவளோ ஆமா எதுக்காக எங்க மேல நீங்க அக்கறைப்பட, பிரெக்னண்டா இருந்தேன், வழியில துடிச்சிட்டு இருந்தேன், ஆனா கொஞ்சமாவது என் மேல அக்கறைப்பட்டீங்களா, அது மட்டும் இல்ல நான் பிரெக்னண்டா இருக்கக்கூடிய அந்த எல்லா மாசங்களும் தான் என் மேல அன்பா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட உனக்கு தெரியாது நான் முன்கூட்டியே என்னுடைய குழந்தைக்காக வந்து பரிசு கூட வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் கயிறு ஒண்ணு எடுக்கிறானா. ஆனா அவளோட பிரதரும் அதை கீழே தள்ளி விட்டுறான். இப்ப கோவம் வந்துருது. மறுபடியும் 2 பேரும் வந்து கோவமா பார்த்து தன்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு இங்க பாரு இன்னமும் நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் வந்து டிவோர்ஸ் ஆகல, அதனால நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல அவளும் கோபத்துல குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குமா அந்த ஊசி எல்லாமே பிச்சு போட்டுட்டு இப்பயே நான் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க இருக்கக்கூடிய டிவோர்ஸ் சென்டர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. இந்த பொண்ணு பாத்தியா குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, அதோட அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்கா, ரொம்ப கேவலமானவளா இருக்கா போலயே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. இவங்க ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த ஹெட்டோ 30 நாளைக்கு பிறகு என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட தங்கச்சியும் அப்புறம் அவன் கூட இருப்பாளையே ஒரு பொண்ணு, அவங்க 2 பேருமே வராங்க. நீங்க இவ்வளவு நாளா ஒரு மெடிக்கல் ப்ராஜெக்டுக்காக அலைஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இனிமேல் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்காது, நான் கிடைக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட தங்கச்சியோ அது சரி இது தர மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு, என்னமோ அந்த குரூப்போட வந்து சிஇஓட பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் ஆமா உண்மையிலேயே அந்த குரூப்போட ஹெட்டோட பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு அவ தங்கச்சியோ வந்து சிரிச்சிட்டு இருக்கா. புருஷனோட இருக்கக்கூடியவளோ என்னுடைய பையனுக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு, அவன் நல்லபடியா இருக்கான், இவ்வளோ பிஸியான ஷெடியூல்லையும் என் பையனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அதே 2 பேரு பாத்தியா அவங்க ஒய்ஃப் இருக்கும் போதே வந்து இன்னொரு பொண்ணோட கான்டாக்ட்ல இருந்திருப்பான் போல இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமானவனா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவ்வளவு நாளா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வந்து பார்த்தா இவ்வளவு நாளா வந்து இவளையும் இவளோட பையனையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு, இது கூட தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு மனசுல வருத்தப்பட்டு இருக்க. கரெக்டா லிஃப்ட்ல இருந்து வெளியில வரக்கூடிய அவளோட பிரதரோட பேசி உன்னோட டைத்தை வேஸ்ட் பண்ணாதவான்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஸ்டரை வந்து கீழே கூட்டிட்டு போயிடுறான். அவனை பார்த்துட்டு கூட இருக்கக்கூடிய 2 வந்து இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. உடனே நம்மளோட ஹீரோக்கு கோவம் வந்துருது. வேகமா ஓடி போய் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட நீ போற சரி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா உன் கையில இருக்கக்கூடியது என்னுடைய குழந்தை, அதை கொடுத்துட்டு நீ எங்க வேணா போ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயினும் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து என்னையும் என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எந்த விதத்துலயும் நேரம் கிடையாது, அதனால தான் நான் டிவோர்ஸை கேட்டிருக்கேன், அதனால வந்து என்னுடைய குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது, ஒருவேளை குழந்தையோட கஸ்டடி வேணும்னா நீங்க கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல அவ ஹஸ்பண்டோட ஒருத்தி இருப்பா இல்லையா, சரி நீ போறதுன்னு முடிவாயிடுச்சு, அப்ப அவர் போட்டிருக்கக்கூடிய ரிங்கையும் போட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்ல ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வெட்டிங் ரிங்கை கலட்டி இத்தனை வருஷமா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, ஆனா அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், 2க்கும் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்கு போட்ட வெட்டிங் ரிங்கை கீழே போட்டுட்டு கார்ல ஏறி கிளம்பிடுறா. அவனும் வந்து காருக்கு பின்னாடியே போய் என்னுடைய குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினோ தன்னுடைய மனசுக்குள்ளேயே வந்து சந்தோஷம் அப்படின்றது கல்யாண வாழ்க்கையில மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல இந்த விவாகரத்து மூலமாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிற. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.